வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுகவை காலி செய்த கூட்டணி கட்சிகள் திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அரசியல் களத்தில் பேசும் பொருளாக நிறைய விதமான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் விசிகாவை பருத்தி பெரும் விதத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வக்கீல் அந்த வண்டி மோதிய ஒரு சம்பவம் நடந்தது. அதன் பிறகு அவருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா கேட்டு ஒரு சில விஷயங்களையும் செய்தார்கள். அதன் அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விசிகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களும் நடந்தது. அது அனைவருக்கும் தெரியும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக விசிகா கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் ஒரு சில முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா விசிகா திமுகவின் தலைமைக்கு ஏற்ற அளவிற்கு எடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் தான் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. மேலும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மையமாக வைத்து கூடுதல் தொகுதிகளையும் கூடுதல் சீட்டுகளையும் கேட்டு தங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியில் விசிக அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இதனை ஒரு தொடர் கதையாக வைத்து தற்போது காங்கிரஸ் அவர்களும் ஒரு காய்களை நகர்த்தி வருகிறார்கள். ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா கூடுதல் தொகுதிகளை நாங்களும் கேட்போம், எங்களுக்கும் பார்த்திங்கன்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவு என்பது பெரிய அளவு. அப்படி இருக்கின்ற கட்சி நாங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆதரவு படைபலத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா கூடுதல் தொகுதிகளை கொடுத்தால்தான் அடுத்தடுத்து எங்களுக்கும் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்களும் நாங்கள் உருவெடுக்க முடியும். எங்கள் கட்சியில் இருக்கிறவர்களையும் பார்த்திங்கன்னா பதவிக்கோ மற்ற ஆதரவர்களுக்கோ பார்த்திங்கன்னா வர்றதுக்கு விருப்பமும் பார்த்திங்கன்னா அதிக ஆர்வமும் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இரண்டு கட்சிகளுக்கும் சீட்டை ஒதுக்கணும் அப்படின்றதான் இருக்காங்க. இதில் மதிமுகவும் மற்றும் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் இந்த இரு கட்சிகளும் பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளில் இருந்தாலும் கூட தற்பொழுதைய வரைக்கும் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார்கள். விசிக காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகள் தான் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு தலைவலியும் ஒரு பக்கம் எடுத்திருக்கு. இவங்களுக்கு தான் முக்கியமாக மெயினாக தொகுதிகளை கொடுத்தால்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அப்படி நடந்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு இது ஒரு பெரும் சிக்கலாக அமைந்துவிடும். ஸோ என்ன நடக்க போகிறது அரசியல் களத்தில், ஏன்னா கூட்டணியில் கொஞ்சம் நழுவினாலும் கூட திமுகவுக்கு இது பெரும் சிக்கலாக மாறிவிடும். அப்படி இருக்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பார்க்கலாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு கரெக்டான தொகுதிகளை பங்கிட்டு தம் கூட வைத்திருக்கிறதா, இல்லை அவர்களுடன் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர்களை கூட்டணியிலிருந்து வெளியேற்றப் போகிறதா என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கப்பட வேண்டும். அப்படி நடந்தால் திமுகவு தான் பார்த்திங்கன்னா காலியாகிவிடும். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க கூட்டணி இருக்கிறது தான் பலமாக இருக்காங்க. கூட்டணி இல்லைனா ரொம்ப சிக்கலாக மாறிடும். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.